ராஜ் சிவாவை அழைத்து, இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கே ஒரு பெரிய பெயரை கொண்டு வரும். அதனால் மிகவும் கவனமாக இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கூறினார். சிவாவும் அந்த வேலைக்கு முழு பொறுப்புடன் தயாரானான். அவன் முதலில் அந்த இடத்தை நேரில் சென்று பார்த்தான். அங்கு மண் எப்படி இருக்கிறது, எத்தனை தொழிலாளர்கள் தேவை, எந்த பொருட்கள் நல்ல தரத்தில் கிடைக்கும் என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்தான். பிறகு ஒரு திட்டத்தை உருவாக்கி வேலை தொடங்கினான். அதை பார்த்த கிரண் சிரித்துக்கொண்டு, இவ்வளவு யோசிக்க வேண்டுமா, நேராக கட்ட ஆரம்பித்தால் போதும் என்றான். ஆனால் சிவா அமைதியாக, ஒரு வேலை சீக்கிரமாக செய்வது முக்கியமில்லை, சரியாக செய்வதுதான் முக்கியம் என்று பதில் கூறினான். சில நாட்களில் வேலை வேகமாக முன்னேறியது. ஆனால் ஒரு நாள் கனமழை பெய்தது. அருகிலிருந்த மற்ற கட்டட வேலைகள் பல இடங்களில் சேதமடைந்தன. ஆனால் சிவா முன்பே மழையை கணக்கில் வைத்து உறுதியான அடித்தளத்தை அமைத்திருந்ததால் அவர்களின் கட்டிடம் எந்த சேதமும் இல்லாமல் இருந்தது. இதை கண்ட ராஜ் மிகவும் மகிழ்ந்தார். அவசரமாக வேலை செய்பவன் வெற்றி பெறலாம், ஆனால் சிந்தித்து செய்பவன் நிலையான வெற்றியை பெறுவான் என்று அனைவரிடமும் கூறினார். அதன் பிறகு கிரணும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டான். எந்த வேலையையும் ஆராய்ந்து திட்டமிட்டு செய்வதுதான் உண்மையான திறமை என்பதை புரிந்து கொண்டான். இதன் கருத்து என்னவென்றால், எண்ணித் துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு.